அஜித் நம்ம தலை நடிச்ச அசல் திரைப்படத்துடைய டேக்லைன் தான் அது. இன்னைக்கு நம்ம ஷோல அசல் திரைப்படத்துடைய ஆடியோ ரிலீஸ் பத்தி பார்க்க போறோம். அன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரோட வீட்டுல தான் அசல் திரைப்படத்துடைய பூஜை நடந்தது. இந்த திரைப்படத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் லான்ச் பண்ணி வச்சாங்க. சிவாஜி ப்ரொடக்ஷன் பேனர்ல வெளிவந்திருக்கிற அசல் திரைப்படத்துல அஜித் சார் டுவல் ரோல நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துல அஜித் சார் கூட பிரபு, சமீரா ரெட்டி, பாவனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வருஷத்துக்கு அஜித் இந்த 2010க்கு அசல் திரைப்படத்தை கொடுத்திருக்காரு. அமர்கலம், காதல் மன்னன் இந்த மாதிரி சூப்பர் ஹிட்டான பிலிம்ஸ் கொடுத்த டைரக்டர் சரண் தான் இந்த திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படத்துடைய கதை, திரைக்கதை மற்றும் வசனம் யோகி சேது. ரொம்பவே சிம்பிளா சென்னையில சிவாஜி கணேசன் சாரோட வீட்டுல தான் அசல் திரைப்படத்தோட ஆடியோ ரிலீஸ் நடந்தது. இந்த திரைப்படத்தோட ஆடியோ சிடியை நடிகர் பிரபு ரிலீஸ் பண்ணாரு. அஜித், ஷாலினி, பரத்வாஜ், சரண் மற்றும் பலர் இந்த இசை வெளியீட்டு விழால கலந்துட்டாங்க.
இந்த திரைப்படத்துடைய மியூசிக் ரைட்ஸை அனாக் ஆடியோஸ் வாங்கியிருக்காங்க. குதிரைக்கு தெரியும் தனக்கு ஜாக்கி யார் என்று, தெரியும் குமரிக்கு தெரியும் எனக்கு ஜாக்கி நீ என்று. குதிரையை குறிவைத்து நடக்கும் குணவலி உனக்கு, நிஜ வலி எனக்கு. அந்தரத்தில் பழுத்து கொடிவிட்ட பணிகள் வடிவிட்ட கிழக்கு. அழகு கண்ணடித்து அழைக்கிறது இருதரம் தொலைக்கடல் இருதரம் இருதரம் முகல் மலைதரம். இந்த திரைப்படத்துல மொத்தம் 7 பாடல்கள் இருக்கு. இந்த எல்லா பாடல்களுமே பரத்வாஜ் சாரோட புது ஸ்டுடியோவான ஜே ஸ்டுடியோல தான் கம்போஸ் பண்ணாரு. இந்த திரைப்படத்துல எஸ்பிபி, ஸ்ரீசரண், சுர்முகி, சுனிதா மேனோன், முகேஷ், ஜனனி, கார்த்திகேயன் பாடியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட இன்னொரு மெயின் ஹைலைட் அப்படின்னு சொல்லணும்னா பரத்வாஜ் அவர்களே இந்த திரைப்படத்துல ஒரு பாடல் பாடியிருக்காரு. பரத்வாஜ் மற்றும் யோகி சேது என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அசல் வந்து என்னுடைய கேரியர்ல ஒரு முக்கியமான படம் நினைக்கிறேன். முதலாக சிவாஜி பிலிம்ஸ்க்கு நான் இசையமைக்கிறேன். மற்றபடி நடிகரும் சரி இயக்குனரும் சரி நான் earlier I've done films with them, but this film was a different was a challenge to me. எப்படின்னா இன்னைக்கு 2009ல வரக்கூடிய டைப்ல 2010ல இப்போ இந்த ட்ரெண்ட்ல இந்த நல்ல ஒரு இசை கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. அதுக்கு எனக்கு டைரக்டர் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு, அஜித் சாரும் சப்போர்ட்டா இருந்தாரு, அண்ட் அப்கோர்ஸ் வைரமுத்து சாரும். மற்றபடி எங்களுக்கு வேண்டி என்னெல்லாம், அதாவது ப்ரொடக்ஷனுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டதோ எல்லாமே கிடைச்சது. ஸோ ஐ ஜஸ்ட் டிட் மை ஜாப். ஸோ ஐ திங்க் ஐ எம் குவைட் ஹாப்பி வித் தி ரிசல்ட்ஸ். முக்கியமாக சொல்லணும், அதாவது நம்பர் சொல்லணும்னா என்னுடைய நான் தமிழில் வந்து முதல்ல இசையமைச்சது காதல் மண்ணுங்கிற படத்தில், அதுலேயும் அஜித் சார் தான் இருந்தார். அப்புறம் அமர்க்களம், அப்புறம் என்னோட 25th ஃபிலிம் அட்டகாசம், இப்போ என்னுடைய 50வது தமிழ் படம், அது வந்து சார்க் பண்ணுறேன். எனக்கு இட்ஸ் அ கிரேட் ஆனர் அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்துக்கு எனக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சிது. அதாவது ஒரு கிரியேட்டருக்கு வந்து என்னெல்லாம், அதாவது கிரியேட்டிவ் சப்போர்ட், ப்ரொடக்ஷன் சப்போர்ட், மற்றபடி எல்லாமே எனக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஐம் ஷூர் யூ ஆல் லைக் இட் அண்ட் ஐ விஷ் த வெரி பெஸ்ட் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். டப்பிங்லேருந்து